ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குறனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா, அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும்.
எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே. மகர ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த 2025 சித்திரை மாதத்தில் மகர ராசிக்காரங்க என்னென்ன மகிழ்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க, என்னென்ன முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 7.5 பிணி 7.5 வருஷமாக எந்த தவறும் செய்யாமல் அல்லது தவறுகள் மட்டுமே செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் தள்ளப்பட்ட, கஷ்டப்பட்ட, துன்பப்பட்ட, துயரப்பட்ட, எல்லா கவலைகளையும் அடைந்த மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி விலகிட்டார். அவர் ராசிநாதனாக இருந்தாலும் 7.5 தான். அப்படிங்கிற மாதிரி 7.5 வருஷமாக எல்லா துன்பத்தையும் சந்திச்சிட்டோம். இன்னும் சந்திக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உயிரோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இந்த சனி பெயர்ச்சி செயல்பட்டது. இந்த சனி பெயர்ச்சி செயல்பட்ட மாதத்தின் துவக்க தமிழ் மாதம்னா நம்மளுடைய சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை எதிர்நோக்கி போகும்போது உணவுபூர்வமாகவே பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி பகவான் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு வருவார். வேறு லெவல்னால் ஒரு மாற்றத்துக்குரிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவார். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டியில் இந்த சித்திரை மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடு இருக்கும். எதை செஞ்சாலும் இனிமேல் நம்பிக்கை இருக்கும். எதை செஞ்சு என்ன பண்ண எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சொன்ன வார்த்தைகளை மாற்றி இனிமேல் நடக்கும், நடத்தி காட்டுவேங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. அதான் முதல் பாயிண்டில் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம். தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தின் அனுகூலம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக எல்லா கிரகங்களிலுமே தப்பிச்சிருவாங்க. சிக்கல்களை சந்திப்பாங்க, ஆனால் அதற்கான தீர்வு கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் மகர ராசிக்கும் பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 70% உங்களுக்கு அதிகமான பாரம், அதிகமான சுமைகள், அதிகமான கெட்ட பேர்கள் ஏற்பட்டிருந்தாலும் கடைசி பாயிண்டில் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. நீங்கள் நல்லவருன்னு ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய முயற்சி மூலமாகவும் உங்களுடைய கிரக நிலைகள் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நேர்மையாக தான் இருந்தீங்க, நீங்கள் தவறு செய்யலைங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே கிரகங்கள் கொடுத்துரும். ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடம்ல. ஸோ 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம்.
அப்போ கர்மஸ்தான அதிபதியான சனி பகவானே உங்களுக்கு 7.5 வருஷம் லாக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் செய்யாத குற்றத்துக்குரிய விஷயங்களில் ஃபைனல் எண்ணில் உங்களை காப்பாற்றிருப்பார். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி 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 அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலம் மாறி உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பதற்கான அற்புதமான மாதம். உங்களுடைய வாழ்க்கை துணை யாருங்கிறத ரியாலிட்டியாக உணர்வீங்க. அது நீங்கள் ரொம்ப நாளாக வெளியூர் வெளிநாடு ஏகப்பட்ட இடங்களில் தேடிப்பீங்க. உறுதியாக சொல்ல முடியும் 70% உங்களுடைய பக்கத்தில் தான் அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க, உங்களுடைய உறவுக்காரங்களாக இருப்பாங்க, அல்லது உங்கள் ஏரியாவுக்குள்ளே இருப்பாங்க, அல்லது உங்கள் ஊருக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ இப்படித்தான் உங்களுக்கு ஏற்ற வரன் இந்த மாதத்தில் நீங்கள் தேடினா கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு அருகிலேயே எல்லா சாதகமான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கின்றது. மகர ராசினியர்களில் யாரெல்லாம் அலைந்து திரிந்து வேலை பார்க்கிறார்களோ, சேல்ஸ் ரெப்பு, அப்புறம் மெடிக்கல் ரெப்பு, ஸோ இந்த அப்புறம் நடைப்பயணங்கள் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வண்டி வாகனங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தள்ளுவண்டி வியாபாரம் பார்க்குறவங்க, ஸோ இப்படி அடிப்படை தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் அதிவிதமான லாபத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன. தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி முழுமையாக நம்பி வேலை பார்க்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இனிமே கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான மாதம். கடன் எவ்வளோ கடன் வாங்கி நான் எப்படித்தான் சமாளிப்பேன் அப்படின்னு மனசில் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான அமைப்பை கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. புதிய கடன் வாங்குவதாக இருந்தால் மட்டும் கவனமாக வாங்கணும். தேவையான விஷயங்களுக்கு மட்டும் கடன் வாங்கிக்கோங்க. வேறு யாருக்காக கடன் வாங்கி கொடுத்து அவங்கள காப்பாற்றணும் மட்டும் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. ஏன்னா போதும், நீங்கள் ஏமாந்தது, கஷ்டப்பட்டது, மற்றவங்களுக்காண்டி உதவி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை இழந்த காலகட்டம் இனிமேல் வேண்டாம். உங்களுக்காக வாழ கற்றுக்குங்க. உங்களுடைய உழைப்பை நம்பி வாழ்கிற நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக வாழுங்க. சரியா? உங்களை சார்ந்த நபர்கள் நன்மைக்காக வாழுங்க. அவங்களுக்காக வாழ்கிறேன்னு சொல்லி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் அழிக்க வேண்டாம். முதல் விஷயம் அதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிங்க. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவழித்த செலவுகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து இனிமேல் மாற்றம் உண்டு. அதே போல் நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரங்க கடந்த ஒரு 4-5 மாதமாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க. ரொம்ப ஒரு போராட்டத்தை சந்திக்கிங்க. எப்படா ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு அழுத்தத்தோடு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உறுதியாக இந்த சித்திரை மாதத்துலேருந்தே ஒரு 30-40% விடுதலை கிடைக்கும். எழுதி வச்சுக்கோங்க. சரியா? முழுமையான விடுதலை இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ நிம்மதியாக இருப்பீங்க. அந்த போராட்டத்திலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை கடந்த ஒரு வருடமாக ரொம்ப அதிகமாக இருக்குது. டிப்ரெஷன், போராட்டம், கணவன் மனைவி புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது, மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது. ஸோ 2 பேருக்குள்ள ஈகோங்கிற விஷயம் அதிகமாக செயல்பட்டுருக்கும். ஸோ இந்த ஈகோ செயல்படலைன்னா உறுதியாக சொல்ல முடியும் மாமியாருங்கிற உறவு அதில் செயல்பட்டுருக்கும். சரியா? மாமியார் நம்மளுடைய இன்னொரு தாய் தான், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாரெல்லாம் உறுதியாக தன்னுடைய மாமியாரை இன்னொரு தாயாக நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இந்த அமைப்பு கிரக ரீதியாக மாமியார் மூலமாக கூட சில பிரச்சனைகளை நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஓகேவா? ஸோ இதிலேருந்து ஒரு மாற்றத்தை இனிமே சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரத்தில் விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. போதிய வியாபாரத்தில் லாபமே கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்ட நிலை மாறி வியாபாரத்தில் வெற்றிகளை பெறுகிறேன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்க. நீங்கள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா எதிர்பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வெறும் 7 லட்ச ரூபா தான் வந்துச்சு. மீதி 4 லட்ச ரூபா கடனாக நின்றுச்சு, இல்லாட்டி வரல, ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சேன்னு சொல்லி நினச்சிக்கிருந்தீங்கன்னா அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் இனிமே உண்டு. உங்களுக்கு லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக மகர ராசி அன்பர்கள் உறுதியாக மகிழ்ச்சியை சந்திப்பாங்க. பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. ஒரு சிறப்பான செயல்பாடுகளை கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக வழங்குகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கரெக்டாக கவனமாக இருந்துட்டிங்கன்னா வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களை கிரகங்கள் கொடுத்துவிடும் என்பது நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள்.
ஸோ வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக போங்க. இன்னும் 2-3 மாதத்துக்கு கவனமாக போங்க. ஏதாவது ஒரு டிப்ரெஷன், சின்ன சின்ன டிப்ரெஷன் ஏற்படுதுன்னா உங்களுக்கு வேண்டிய உங்களை புரிந்து கொண்ட நபர்களிடம் மனசு விட்டு பேசுங்க. மாற்றங்களை சந்திப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்பது கூறிக்கொள்கிறேன். கும்ப ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதம் 2025 என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கும்பராசி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அனுகூலம் முழுமையாக இருக்கும். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் அந்த வீட்டில் முழுமையாக இருக்கும்ங்கிறது உண்மை. கும்பராசி கும்ப லக்கணத்துக்கு இயல்பாகவே குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால தான் கும்பத்தில் வாழ்ந்தவன் கோபுரத்தில் உறுதியாக வாழ்வான். ஆனால் அப்படி வாழ்ந்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% தற்போது உள்ள சூழ்நிலையில் கடந்த காலங்களில் ஒரு 2.5 வருஷமாக எந்த உயரத்துக்கும் போல் அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. 2.5 வருஷமாக ஏற்கனவே முதல் 2.5 வருஷம் நிம்மதியான தூக்கம் இல்லை, தேவையில்லாத விரைய செலவு. இப்போ 2.5 வருஷம், கடந்த 2.5 வருஷம் மன அழுத்தம், போராட்டம், குடும்ப ஒற்றுமை இல்லை, நண்பனும் ஏமாற்றிட்டான், கணவன் மனைவிக்குள்ளேயும் ஏமாற்றம், ஒரு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா உங்கள் சுய ஜாதகமும் கொஞ்சம் வலிமையாக இருந்தால் இதோடைய தாக்கம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். சுய ஜாதகம் தசாபுத்திகள் உங்களுக்கு கொஞ்சம் வலிமை இழந்திருந்து அதுவும் சாதகம் இல்லாமல் சூழ்நிலை இருந்தால் கும்பராசிக்காரங்க பட்டபாடு பெரும்பாடு தான், உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டு மாதமான சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே கும்பராசிக்கு பெரிய ரிலீஸ், ஒரு என்ன சொல்கிறேன்னா மன அழுத்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. இவனால் உங்களை திரும்பி பார்க்கக்கூட முடியாது, நீ செஞ்ச விஷயம் அவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம் சொல்லி தன்னுடைய சிந்தனைகள் மட்டும் சிந்திச்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்தினாங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் உண்மையாக தான் செஞ்சீங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும். உங்கள் மனச்சாட்சிக்கு நீ நேர்மையாக இருந்தீங்க, உண்மையாக இருந்தீங்க, யாருக்கும் கெட்டது பண்ணலை அப்படிங்கிறது நீங்கள் உணர்றீங்க. ஆனால் உங்கள் கூட உள்ளவங்களோ உங்கள் கூட பயணிக்கிற நபர்களோ சகோதர சகோதரிகளோ உங்களை புரிஞ்சுக்கலை. அந்த எப்படா அவங்க புரிவாங்க, நம்ம தப்பே பண்ணாமல் ஏன் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணும், நமக்குன்னு ஒரு மகிழ்ச்சி கிடையாதான்னு சொல்லி கஷ்டப்பட்டீங்கள, அந்த கஷ்டம் இப்பொழுது உங்களுக்கு விலகப் போகிறது. இந்த மாதத்திலிருந்து நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இவனால் முயற்சி எடுத்து தடை முயற்சியே முடியாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த நிலையிலேருந்து இனிமேல் ஒரு மாற்றம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி உண்டு. எந்த முயற்சினாலும் தன்னம்பிக்கையோடு இருங்க, இனிமேல் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கிரகங்கள் அதிகமாக தாக்கம் கொடுத்தனால அந்த தயக்கம் உங்களுக்கு வந்தது. இனிமேல் அதே கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துது, உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறக்கான அமைப்பு உண்டு. அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுக்கிங்கன்னா இந்த மாதத்திலேருந்து கட்டாயமாக எடுங்க. உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையோடு எடுங்க, உங்களுக்கு உறுதியாக நடக்கும். அதே போல் அரசாங்க வேலையில் இடமாற்றத்துக்கு முயற்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நான் இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நான் போகணும், டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு அந்த இடமாற்றம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கும்பராசி நேயர்கள் யாரேனும் விருப்பப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு இடமாற்றத்திற்குரிய அமைப்பு உண்டு. நீங்கள் உங்களுக்கு விரும்பிய இடத்தில் பதவி உயர்வுடன் அல்லது பதவியுடன் நீங்கள் வேலை பார்ப்பதற்கான அமைப்பு உண்டு. ஸோ அதே வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வுடன் செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்குது. ஸோ நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இடமாற்றம் உறுதியாக உண்டு. அரசாங்க வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் இடமாற்றம் உண்டா? எங்களுக்கெல்லாம் இடமாற்றம் கிடையாதா? தனியாரில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாங்கள் இடமாற்றம் கேட்குறோம், எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அழுத்தமான சூழ்நிலை இருக்குது, புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு சூழ்ச்சிகள் நடக்கு. ஸோ நாங்கள் இடமாற்றம் எதிர்பார்க்குறோம், கிடைக்குமானா உறுதியாக உங்களுக்கும் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கும் இடமாற்றத்துக்குரிய விஷயங்கள், மாற்றத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் கொடுக்கின்றன. எதிர்பாராத செலவுகள் நிறைய வந்திருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் காணலை, கையில் வாங்கினேன், பையில் போட்டேன்,
காசு போன இடம் தெரியல அப்படின்னு சொல்லி பைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே காணாமல் போயிருக்கும். இந்த ஒரு 50,000 சம்பளம் வாங்கியிருக்கீங்க, இல்லை 50,000 ஒரு வருமானம் வந்திருக்குன்னா அதை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகக்குள்ளேயுமே 50,000 காலியாக போயிடும். அந்த 50,000 மேலே அங்கே 80,000 தேவை செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த நிலை இனிமேல் மாறப்போகுது. தேவையில்லாத விரய செலவு உங்களுக்கு இனிமேல் குறைக்கப்படும். விரய செலவின் தன்மை குறைவது மூலமாக உங்களுடைய பணம் ஒரு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் எவ்வளோ தூரம் ஒரு அன்பாக லவ் பண்ணி கல்யாணம் முடித்தவங்க கூட இந்த 2.5 வருஷம் ஏதோ பேருக்கு வாழ வேண்டிய சூழ்நிலை, அல்லது புரிந்து கொள்ளாமல் வாழக்கூடிய சூழ்நிலை, அல்லது பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் 2.5 வருஷமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ரியலாகவே 2 பேரும் உண்மையான அன்பே வச்சுருந்தாலும் அந்த அன்பு இல்லைங்கிற மனசை உங்கள் 2 பேத்துக்குமே கிரகங்கள் கொடுத்துச்சு. அன்பே இல்லை, இது ஒரு போலியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்கள் 2 பேருக்கும் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த புரிதல் மூலமாக ஒரு மகிழ்ச்சி உண்டாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உறுதியாக உண்டு. இல்லற வாழ்க்கைனா என்ன, கல்யாணம் முடிச்சுட்டு இல்லற வாழ்க்கைனா என்ன, இல்லற சந்தோஷம்னா என்ன, அதெல்லாம் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு இயக்குச்சு. இனிமே அந்த இல்லற சந்தோஷம் மகிழ்ச்சி கூடக்கூடிய அமைப்பு உறுதியாக ஏற்படுகிறது. அதுபோல் கும்ப ராசியில் திருமணம் முடிந்து டைவர்ஸ் நிலையில் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு மறு கல்யாணம் முடிக்கலாமா வேண்டாமா, கல்யாணம் 2வது திருமணமாவது நல்லா இருக்குமா எப்படி அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அதில் உறுதியாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பிரிதல், சட்டப்படி விவகாரத்து பெற்ற நபர்களுக்கு அல்லது கணவன் மனைவி இழந்த நிலையில் இருக்கிற நம்மளுடைய கும்பராசி நேயர்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து நீ யாரோ நான் யாரோன்னு புரிதல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒற்றுமை ஏற்பட்டுரும். ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு தான் உறுதியாக ஏற்படும், பிரிவு கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதனால் நல்ல மாற்றங்கள், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்மளுடைய கும்பராசினியர்கள் சந்திக்க போகிறீங்க. கும்பராசினியர்களில் தொழில் பண்ணிக்கிட்டு தொழிலில் லாபம் கிடைக்கல, தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கல, வேலையாட்கள் கிடைக்கல, வேலையாட்களாலே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, கிடைச்ச வேலையாட்கள் எல்லாமே சோம்பேறிகளாக இருக்காங்க, என்னுடைய ஃபுல் செயல்பாடை புரிஞ்சிக்கிற தன்மை அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு வருத்தப்படுற நேர்கள் யாரேனும் தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வேலையாட்கள் இனிமே வேலை பார்ப்பாங்க. உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துவாங்க, முழுமையான அக்கறை செலுத்துவாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் போது ஃபைனல் எண்டில் போய் உங்களுக்கு அந்த தொழிலை தொடங்க முடியாமல் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த தொழிலில் நல்ல லாபம் வரும்னு நீங்கள் மறுபடியும் நினச்சிங்கன்னா இனிமேல் அந்த முயற்சி எடுக்கலாம். அந்த தடை விலகி நீங்கள் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர், தொழில் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய முழுமையான வேலையை உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்கள் பார்ட்னர் உங்களை டம்மி ஆக்கியிருக்கலாம், அல்லது உங்கள் பார்ட்னர் உங்க கூட பேசாமல் கூட போயிருக்கலாம். ஸோ இந்த நிலையெல்லாம் இருந்துச்சுன்னா அது மாறி உங்கள் பார்ட்னர் உங்கள்கிட்ட சரணடைவார், உங்கள்கிட்ட அன்பாக பேசுவார், அவருடைய தவறை உணர்ந்து அவர் உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்களுடன் பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவங்கள நீங்கள் மறுபடியும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவங்களுடைய சுய ஜாதகத்தை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள உள்ள மறுபடியும் அனுமதிங்க. ஸோ இல்லை என்றால் விலகி செல்வது நல்லது. ஓகேவா? ஸோ உங்களுடைய 2 பேருடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், என்ன பண்ணலாம், அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போயிடுவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சுய ஜாதகம் வலிமை இல்லாத நபர்கள் எக்காரணத்தை கொண்டு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை. எதிர்பாராத பணம், எதிர்பார்த்த பணம் இரண்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உண்டாகிறது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் கவனமாக இருங்க. ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களை பற்றி பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க. யாரை பற்றியும் குறைய சொல்லாதீங்க, யாருடைய குடும்ப விஷயங்களில் தலையிடாதீங்க. அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் விஷயங்களில் கவனம் செலுத்துங்க.
காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்தினா, அதாவது தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற முனீஸ்வரர் வழிபாடை பின்பற்றுங்க. முனீஸ்வரர் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கும்பராசினியர்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்குவார் என்பதை கூறிக்கொள்கிறேன். மீன ராசினியர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சித்திரை மாத பலன்களில், தமிழ் மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, நம்மளுடைய மீனராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியாக சனி பகவான் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய ராசியில் பயணிக்க, இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்கள் ராசியில் பயணிக்கிறார். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்காங்க. சனி இருக்கார், ராகு இருக்கார், அதுக்கப்புறம் சுக்கிரன் பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார். இந்த 4 கிரகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க. தடைகளை எல்லாம் உடைக்க போகிறாங்க, கவலையெல்லாம் நீக்க போகிறாங்க. ஜென்ம சனியாக இருந்து உங்கள் கூட உள்ள கெட்ட நபர்கள் உங்களை குழி தோண்டி உங்கள்கிட்ட சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தீய நபர்கள் யார் என்பதை உணர்த்திடுவாங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த கிட்டத்தட்ட சனி பயிற்சியானது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும். ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தங்க நகைகள் எதுவும் வாங்குவதற்கான முயற்சியை எடுத்திங்கன்னா உறுதியாக தங்க நகை வாங்குவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கும். மீன ராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய ரசனைக்கு ஏற்றவாறு, தன்னுடைய ஆசைக்கு ஏற்றவாறு தனக்கு தேவையான பொருட்களை, ஆடை ஆபரணங்கள் அல்லது ஒரு என்ன சொல்லணும்னா மேக்கப் சம்பந்தப்பட்ட பொருட்கள், எல்லா விஷயங்கள்லையுமே தனக்கு பிடித்த மாதிரி பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரகங்கள் இந்த வட்டம் உறுதியாக இந்த மாதத்தில் வாய்ப்பளிக்கிறது. அதேபோல் பெண்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. மீனராசியில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு, பெண்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களை தவறாக பயன்படுத்த நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக அந்த தவறை செஞ்சிடாதீங்க. அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. பெண்களை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான கர்மாவை இந்த காலகட்டம் கிடையாது, 7 ஜென்மமும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன் மீனராசிக்காரங்களுக்கு இது உறுதியாக சொல்கிறோம்னா, அதாவது பெண்களுக்கு கிரகமாக கருதக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். பெண்களுக்கு நம்ம ஒரு கிரகமாக எடுத்தோம்னா சுக்கிர பகவான் தான் எடுப்போம். குருவை ஆணுக்கு எடுக்கிற மாதிரி சுக்கிரன் தான். ஒரு ஜாதகத்தில் நாடி முறைப்படி பார்க்குறாந்தா சுக்கிர பகவானை தான் நம்ம பெண்கள் ஜாதகத்தில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியில் தான் உச்சம் பெறார், மீன ராசியில் தான் உச்சம் பெறார். அப்போ பெண்களை மதிக்கின்ற, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற, பெண்கள் மீது அக்கறை செலுத்துகின்ற, பெண்களை தன்னுடைய தாயாகவோ தந்தையாக, அதாவது தாயாகவோ சகோதரியாகவோ தன்னுடைய தோழியாகவோ அல்லது தன்னுடைய மனைவியை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு உறுதியாக இந்த சனி பகவானால் பாதிப்பு கிடையாது, எழுதி வச்சுப்போம். ஓகேவா? அதை விட்டுட்டு பெண்களை தவறாக பயன்படுத்துறது, தன்னுடைய தாயை கஷ்டப்படுத்துறது அல்லது சகோதரி சொத்தை அபகரிக்கிறது, சகோதரியை கஷ்டப்படுத்துறது, அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா மனைவியை தேவையில்லாத வார்த்தைகளாக காயப்படுத்துறது, போதைக்கு அடிமையாகி மனைவியை அசிங்கப்படுத்துறது அல்லது மனைவிட்ட பணத்துக்காண்டி மட்டுமே சொத்தை அபகரிக்குங்கிற நோக்கத்தில், நகையை அபகரிக்கும் எண்ணத்தில் இருக்கிற நபர்கள் அனைவருக்குமே அல்லது தோழியாக இருக்கின்ற ஒரு சகோதரிகளை தவறான முறையில் சித்தரிக்கிறது, இதெல்லாம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அது பெண்களுக்கு பெண்களே இருந்தாலும் சரி அல்லது பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக பாதிப்பை சந்திப்பீங்க. சனி பகவான் தண்டனை கொடுத்துருவார். உங்களுக்கு கெட்டது செய்கிற அத்தனை பேருக்குமே பாடத்தை புகட்டி கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.
ஓகேவா? கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க. இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே கடன் சுமையிலேருந்து நீங்கள் மீளக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தப்பே பண்ணலை, உங்கள் மேலே தப்பாக ஒரு சட்ட ரீதியாகவோ அல்லது ஒரு பொதுவாகவோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. உங்களுக்கு சாதகமான அமைப்பு உறுதியாக நடைபெறும். கடன் பிரச்சனையிலேருந்து படிப்படியாக இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து குறைஞ்சது ஒரு 9 மாதத்துக்குள்ளே கொஞ்சமாச்சு கடன் இல்லாத சுமையை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. உங்களை யாராச்சும் உங்களை மிகைப்படுத்தி காட்டி உங்களை உசுப்பேற்றுறாங்க, ஸோ இல்லைன்னா உங்களை இதை செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் நினச்சா முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களை சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தில் உள்ள ப்ளஸ் மைனஸை ஃபஸ்ட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. தொழிலில் நல்ல விதமான லாபத்தை சந்திப்பீங்க. அதேபோல் நகைகள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேருந்தே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஏற்ற நகைகளை நீங்கள் வாங்கக்கூடிய கிரக நிலைகள் ஏற்படும். அதேபோல் காலி இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. இடங்கள் பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதை விட உங்களுக்கு காலி இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெலாம் கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளுக்குரிய செயல்பாடுகளை செயல்படுத்தலாம். ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமாக இருங்க. ஃபோன் மூலமாக யார்ட்டையா பேசுகிறீங்க, ஃபோன் மூலமாக உங்களுடைய பரிமாற்றத்தை செயல்படுத்துகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? ஏதாவது வீடியோ போட்டு விடுறது, யூடியூப்பில் உங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்வது, அல்லது பார்த்திங்கன்னா காணொளி ஏதாவது வீடியோ மூலமாக ஏதாவது பதிவிடுறது, ஓகேவா, ஃபோட்டோ பரிமாற்றம் செய்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மீனராசிக்காரங்க கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. ரொம்பையும் கஷ்டப்பட தேவையில்லை. புதிய உறவுகள் அப்ளிகேஷன் வருது, புதிய நட்புகள் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா ஸோ அவங்களுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்காமல் ஸோ நீங்கள் அனுமதிச்சிடாதீங்க. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஸோ இந்த மீனராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா, முடிஞ்சளவு தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு எதையுமே செயல்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த 2 வழிபாடுகளையும் முழுமையாக நீங்கள் மனசார பின்பற்றினீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன்.